சித்தர்களோட ஜீவசமாதி தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா சிதம்பர சுவாமிகள் ஜீவசமாதி. நம்ம திருப்பூரூர் முருகர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து கண்டெடுத்தவர், அந்த இடத்துல வந்துட்டு கோவில் அமைச்சவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நான் அங்கே போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப நாள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கோவில் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா நமக்கு பிள்ளையார் இருக்கார். அவரையும் நம்ம முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்னா சூப்பரான தரிசனம் எனக்கு கிடச்சிதுங்க. விபூதி அபிஷேகம் நடந்தது ஐயாவுக்கு. பார்க்க கண்கோடி வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அந்த நாள், அதாவது வைகாசி விசாகம் அந்த டைம் தான் நாங்கள் போயிருந்தேன். எனக்கு அந்த நாள் முழுமை அடைஞ்சது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தரிசனம் வந்து இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவருக்கான அபிஷேகம், குரு பூஜை வந்து இங்கே நடக்குதுங்க. நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க இல்லை அங்கே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் இதில் ஒரு கலந்துக்கோங்க. அவ்வளவும் புண்ணியம் நல்லது அப்படின்னு எனக்கு தோணுச்சு பர்சனலாக. அபிஷேகம் எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அவருடைய ஜீவசமாதி வந்து இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அவருடைய உருவப்படம் தாங்க இது வந்துட்டு. அதாவது சிலை வந்துட்டு இங்கே இருக்குங்க. ஜீவசமாதி பின்னாடி இருக்குது. நாங்கள் வீடியோ நான் எடுக்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு டைம் நாங்கள் போனேன் அப்படின்னா நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. இது வந்து மௌன சித்தர் வந்துட்டு வரைஞ்ச படம் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இவருடைய சீடரான மௌன சித்தர் வந்துட்டு ஜீவசமாதியும் இருக்குங்க. அவர் வரைஞ்ச படம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய படம் எல்லாமே நம்ம திருப்பூரூர் கோவிலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருப்போம், பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்காது. நான் அடுத்த வாட்டி போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சாமிக்கு அலங்காரம்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. முடிஞ்சிட்டு தீபாராதனை காட்ட போகிறாங்க. அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு மூலஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எல்லாமே சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கியான பொழுது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம நினச்சி பார்க்காத ஒன்று நமக்கு நடக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம்